சென்னையில் இவ்வளோ கோயில் இருக்கும்போது இந்த கோயிலை ஏன் நான் டாப் 9ல் வச்சேன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த 2 நிமிஷம் வீடியோவை ஃபுல்லாக இப்போ இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம். இந்த கோவில் 300 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்த மாரியடி செட்டியார் மற்றும் கந்தப்ப செட்டியார் இந்த கோவிலை நிர்வகித்ததாக சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு குமரக்கோட்டம் என்று ஏன் பேர் வந்துச்சுன்னா, காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் என்று ஒரு பழமையான டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் போலவே இந்த டெம்பிள் இருக்கிறதுனால குமரக்கோட்டம் என்று பேர் வந்திருக்கு. வழிபாடு பார்க்கலாம். இந்த கோவிலில் செவ்வாய் தோஷம் உள்ளவங்கலாம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும் என்று ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஸ்பெஷல்ஸாக என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த கோவில் உள்ள வந்த உடனே வள்ளி மற்றும் தேவானையோட முருகர் காட்சி தராரு. இன்னொரு சைடு பஞ்சமுக விநாயகர் என்ற ஒரு விநாயகர் இருக்காரு. இன்னொரு சைடு சிவன் காட்சி தராரு. ஒரே இடத்துல காட்சி தந்ததுனால இந்த கோவில் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த கோயிலுக்கு எப்படி வரலான்னு சொல்கிறேன். சென்னை சென்ட்ரலில் இறங்கி குமரக்கோட்டம்னு ஷேர் ஆட்டோவில் கேட்டிங்கனாலே எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இல்லைனா நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த கோயில் உள்ள வந்தப்போ என்ன ஃபீல் பண்ணேன்னு சொல்கிறேன். என்னோடய மனசில் இந்த கஷ்டம்லாம் பறந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. நானும் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன். முருகர் கண்டிப்பாக நடத்துவார். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கோங்க. இப்போதைக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வேண்டிட்டு கிளம்புறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்.